எல்லாருக்கும் அன்புணக்கம். இன்னைக்கு பார்க்க டெக்னிக்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன் நிறுவனம் வந்து எக்ஸ்ட்ராடினரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூட வந்து ட்ராய் வந்து இன்னொரு முக்கியமான தகவல் கொடுத்துருக்காங்க. இன்னும் சுவாரஸ்யமான தகவல் வந்து இன்னைக்கு டெக்னிக்ஸ்ல பார்க்க போறோம். அதனால வீடியோக்குள்ள போலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும், அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்து. வோடஃபோன் நிறுவனம் வந்து நேற்று வந்து எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இதில் அன்ஃபார்ச்சுனேட்லி சொல்ல போனால் வந்து 2 ஸ்டேட்ஸுக்கு மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து எலிஜிபிள் பண்ணிருக்காங்க. ஆனால் கூடிய சீக்கிரம் வந்து இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆல் ஓவர் இந்தியாவில் வந்து ஆகும் நான் நினைக்கிறேன். என்ன ஆஃபர்னா சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 5 ரூபாய்க்கு வந்து 1 ஹவருக்கு வந்து அன்லிமிட்டட் வந்து 2G நெட் யூஸ் பண்ணலாம். செகண்ட் பிளான் என்ன பார்த்தீங்கன்னா வந்து 1 ஹவருக்கு வந்து 3G பிளான் வந்து 19 ரூபாய்க்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஆஃபர் கொடுத்துருக்க ஆஃபர் கொஞ்சம் நல்ல ஆஃபர். 253 ரூபாய்க்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 28 நாளைக்கு வந்து 2G நெட் வந்து அன்லிமிட்டட் யூஸ் பண்ணிக்கலாம். அது கூட பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் கால் லோக்கல் எஸ்டிடியும் யூஸ் பண்ணிக்கலாம். 2Gல வந்து யாருமே டேரிஃப் பெறாத பிளான் வந்து முறை வந்து வோடஃபோன் நெட் கொடுத்துருக்காங்க. 4வது பிளான் பார்த்தீங்கன்னா வந்து 345 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா ஆஸ் வெல் சேமா இருக்க மாதிரி ஒரு நாளைக்கு 1GB நெட் அன்லிமிட்டட் லோக்கல் கால் எஸ்டிடி 28 நாளைக்கு யூஸ் பண்ணலாம். கடைசி 5வது ஆஃபர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 17 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா 90 நாளைக்கு வந்து எந்த நம்பருக்கும் வந்து 30 பைசாக்கு வந்து நீங்க வந்து எந்த நம்பருக்கும் வந்து கால் பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. டோட்டலா 5 பிளான் லான்ச் பண்ணீங்க. இந்த 5 பிளான்ல சொல்ல போனா வந்து வோடஃபோனோட 2G நெட்டோட பிளான் பாத்தீங்கன்னா வந்து 253 ரூபா பிளான் வந்து எக்ஸ்ட்ராடினரியான பிளான். சொல்ல போனா வந்து 253 ரூபா அன்லிமிட்டட் 2G நெட் வோடஃபோன்ல யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம அதர் நம்பருக்கு வந்து நீங்க கூப்பிடுற மாதிரி இருந்தாலும் ஆல் ஓவர் இந்தியா எங்க கூப்பிட்டா எஸ்டிடி லோக்கல் பார்த்தீங்கன்னா வந்து அன்லிமிட்டடா பேசிக்கலாம். இது வந்து ஏன் நான் வந்து இந்த வோடஃபோன் விஷயத்தை வந்து ரொம்ப அழுத்தமா சொல்றேன் பார்த்தீங்கன்னா வந்து வோடஃபோன்ல வந்து நார்மலா உள்ள 2G நெட் வந்து ஓரளவுக்கு ஸ்பீட் நல்லா இருக்கும்னு சொல்லி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ணிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அதனால இந்த ஆஃபர் வந்து இப்ப தற்செயலா பாத்தீங்கன்னா வந்து 2 ஸ்டேட்ஸ்க்கு தான் லான்ச் பண்ணிருக்கேன். யூபிக்கு உத்தரகாண்டுக்கு மட்டும் தான் லான்ச் பண்ணிருக்கேன். கூடிய சீக்கிரம் தமிழ்நாடு, கேரளா, ஹைதராபாத் எல்லா ஊருக்கும் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி இன்னொரு தகவல் பார்த்தா வந்துடும் சொல்லிட்டு தான் அவங்க தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த ஆஃபரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஆஃபர் தமிழ்நாட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிஃபர் ஏதாவது ஆகுமா? இந்த ஆஃபரால வந்து கண்டிப்பா ஏதாச்சும் டேரிஃப் பிளான் ஏதாச்சும் வித்தியாசம் வருமா? இந்த ஆஃபர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஐடியா நிறுவனத்துல இருந்து ஒரு புதுசா ஒரு லான்ச்சிங் வந்திருக்கு. என்ன லான்ச் பண்ணிக்காங்க? ஆல்ரெடி ஐடியால வந்து வாலெட் இருக்கு. வாலெட் பாத்தீங்கன்னா வந்து நார்மலா வந்து பேடிஎம் மாதிரி வந்து ஐடியா வாலெட் வச்சுக்கலாம். அந்த ஐடியா வாலெட் நம்ம வந்து பணம் ரீசார்ஜ் பண்ணிட்டு இருந்தா நம்ம நார்மலா ரீசார்ஜ் பண்ணிக்கலாம், ட்ரெயின் டிக்கெட் பண்ணிக்கலாம். அது மாதிரி உள்ள இதுல வந்து புதுசா வந்து ஓன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு சொல்லப்போனா ஆன்லைன்ல வந்து நம்ம ஹோட்டல் புக் பண்ற சர்வீஸ் வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ணிருக்காங்க. இனிமே வந்து நீங்க ஐடியால வாலெட்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா வந்து ஓல போயிட்டு நீங்க வந்து கண்டிப்பா வந்து ரூம் புக்கிங்ல வந்து பண்ணலாம். வாலெட்ல இருந்து பணத்தை வந்து அந்த புக்கிங் பண்ணிக்கும் போது உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ்லாம் ரூம் புக்கிங்ஸ் வந்து நிறைய ஆஃபர்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஐடியா நிறுவனத்துல வச்சிருக்காங்க. நீங்க வந்து எந்த வாலெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பேடிஎம் யூஸ் பண்றீங்களா, இல்ல மொபிக்விக் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஃப்ரீ சார்ஜ் யூஸ் பண்றீங்களா, இல்ல ஏர்டெல் இது மாதிரி ஐடியா மாதிரி வாலெட் யூஸ் பண்றீங்களா? ஐடியா மாதிரி இது மாதிரி வாலெட் சர்வீஸ் வந்து நீங்க வந்து ஆதரிப்பீங்களா? இதால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்ன பாத்தீங்கன்னா வந்து இந்தியாவில பாத்தீங்கன்னா வந்து பெரிய நிறுவனம் வந்து இப்போதைக்கு மார்க்கெட்ல வந்து ரொம்ப வேகமா பரவிட்டு இருக்கிற நிறுவனம் பார்த்தா ரெட்மி போனோட மோஸ்டான பார்த்தா எல்லா போனும் வந்து ஆன்லைன்ல தான் வர்த்தகம் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தா ஆன்லைன்ல தான் புது போன் வரும்னு அந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ரெட்மி போன் வந்து சமீப நாள்ல பாத்தீங்கன்னா ரெட்மி 4A தான் ஃபர்ஸ்ட் போன் வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல சேல்ஸ் பண்ணா. எந்த ஆஃப்லைன் மார்க்கெட் பெங்களூர்ல மீ ஷோரூம்ல தான் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை போட்டியை உடைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா வந்து மோட்டோவோட புது போன் வந்து வரப்போற போன் சி போன் வந்து ஆன்லைன்ல நீங்க வாங்க முடியாது. மோட்டோ சியோட போன் வந்து ஆன்லைன்ல கண்டிப்பா வாங்க முடியாது. ஆஃப்லைன் மார்க்கெட்ல மட்டும் கண்டிப்பா வரும்னு சொல்லிட்டு அபிஷியலா தகவல் வந்துருச்சு. மோட்டோ சி வந்து யார் வாங்க போறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணி கண்டிப்பா வந்து ஆன்லைன்ல வாங்க முடியாது. கண்டிப்பா வந்து ஆஃப்லைன் மார்க்கெட்ல உங்க ஊர்ல உங்க நகரத்துல கண்டிப்பா வாங்க முடியும்னு சொல்லிட்டு தகவல் வந்திருக்கு. இந்த மோட்டோ சி புது போன் வந்துச்சுன்னா நீங்க வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா? மோட்டோவோட போனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மோட்டோ வித் ரெட்மி கம்பேர் பண்ணும்போது எந்த போன் பெஸ்ட்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த டெக்னிக்ஸ் என்னன்னா பாத்தீங்கன்னா வந்து ட்ராய்ல இருந்து இன்னொரு அபிஷியலான ஒரு தகவல் வந்து நேத்தி கொடுத்திருக்காங்க. என்ன தகவல் பாத்தீங்கன்னா வந்து ட்ராய் வந்து ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை வந்து எல்லா டெலிகாம் கம்பெனிக்கும் மக்களுக்கு வச்சிருக்க வந்து
ஃபர்ஸ்ட் வந்து மக்களுக்கு வச்சிருக்க தகவல் என்ன, நீங்க எல்லாரும் அனைவரும் வந்து அந்த மை கால் ஆப்பை வந்து முதல்ல டவுன்லோட் பண்ணீங்க ஆப் ஸ்டோர்ல போயிட்டு. அதை நீங்க வந்து மை கால் இதை வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களோட ஈச் அண்ட் எவ்ரிதிங் ஒரு காலை வந்து கவர்மெண்ட் மானிட்டைஸ் பண்ணுவாங்க. மானிட்டைஸ்னா நீங்க பேசுறது வந்து உத்து கேட்க மாட்டாங்க. நீங்க பேசுற கால் வந்து கரெக்டா ஃப்ரீக்வன்சியா ஒழுங்கு காலோட குவாலிட்டி நல்லா இருக்கா, கால் டிஸ்கனெக்ட் ஆகாம இருக்கா, எந்த டெலிகாம் வந்து ஓஸ்டான கால் சர்வீஸ் கொடுக்குறான்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்காக இது உங்களுக்கு கொடுத்த தகவல். அதனால நீங்க யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து காலோட குவாலிட்டி வந்து இன்னும் அதிகப்படுத்துவான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டெலிகாமுக்கு வச்சிருக்க முக்கியமான வேண்டுகோள் என்ன பார்த்தாங்கன்னா, இந்த 5 ரூபா பிளானு, இந்த 335 ரூபா பிளான், இந்த 90 நாள் பிளான், ஒரு மாசத்துக்கு இந்த அன்லிமிட்டெட் 1 GB அது மாதிரி 30 நாள் பிளான்லாம் கொடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ட்ராய் வந்து சொல்லியிருக்காங்க. கொடுக்குன்னு நினைச்சீங்கன்னா ஒரேடியா 1 வருஷத்துக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. ட்ராய் சொல்றது என்னன்னா, ஒரேடியா 1 வருஷத்துக்கு கொடுங்க, இல்லைன்னா 6 மாசத்துக்கு கொடுங்க. இது மாதிரி 375 ரூபா நீங்க ஒரு ஆள் ஒரு கம்பெனி வந்து ஜியோ கொடுக்குற பிளான், இதே மாதிரி ஏர்டெல் கொடுக்குறது, ஜியோ கொடுத்துட்டா இன்னொரு கம்பெனிக்காரங்க வந்து சண்டைக்கு வர்றது, இதெல்லாம் வேணாம். ஒன்று கொடுத்தா 1 வருஷத்துக்கு முழுசா கொடுங்க, இல்லை 6 மாதத்துக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பா அது வந்து 1 வருஷத்துக்கு பிளான் சொல்லும் போது வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி பிளான். ஏன்னா நம்ம ஒன் டைம் ரீசார்ஜ்னு ஒரு தடவை பண்ணிட்டோம்னா ஒரு வருடத்துக்கு வந்து நம்ம எவ்வளவு வேணா பேசிக்கலாம், எவ்வளவு வேணா நெட் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இது ஒரு விதத்துல நல்லதுதான் நான் நினைக்கிறேன். அது மாதிரி வந்து ட்ராய் வந்து நம்ம கவர்மெண்ட் இதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுது. ஆனால் இந்த ட்ராய் இந்த முடிவை எடுத்தது பார்த்தா கண்டிப்பா பிஎஸ்என்எல் வந்து 1 இயர் பிளான் கூடிய விரைவில் லான்ச் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பிஎஸ்என்எல் லான்ச் பண்றதுக்கு முன்னாடி ஜியோவும் லான்ச் பண்ணி, ஏன்னா வந்து ஜியோவும் ஆரம்பத்துல ட்ராய் தான் வந்து ஒரு சமாதானத்துல ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறதால தான் வந்து இது மாதிரி எக்ஸ்ட்ராடினரியான ஆஃபர்லாம் வந்து இந்தியாவில் லான்ச் ஆயிட்டு இருக்கு. ட்ராய் சொன்ன தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? 1 இயர் பிளான் வந்துச்சுன்னா இந்த 300 சொல்லப்போனா இந்த 3 மாசத்துக்கு வந்து 300 ரூபா வர பிளான் வந்து ஒரேடியா வந்து 12 மாசத்துக்கு ஒரு 900 ரூபா 600 சொல்லி வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா ரீசார்ஜ் பண்ணுங்க. பண்ண மாட்டீங்கன்னா 12 மாசத்துக்கு வந்து எந்த பிளான் வந்து ஒரு நிர்ணயமான விலை இருந்துச்சுன்னா ஒரு கேப்பபிலிட்டியான உங்களால கட்ட முடியும்னு சொல்லிட்டு அதை பத்தி கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்குள்ள டெக்னிக்ஸ்ல வந்து எந்த டெக்னிக்ஸ் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் சொல்ல போனா வந்து ஃபர்ஸ்ட் வோடாஃபோனோட இந்த ரீசார்ஜ் தான் எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. 2G பிளான்ல பாத்தீங்கன்னா 253 ரூபா பிளான் வந்து ஓரளவுக்கு ஒரு நார்மலான ஒரு 2G பிளான் சொல்லும்போது ஒரு நம்ம மட்டம் தட்ட முடியாது. ஏன்னா நிறைய பேர் இன்னும் வந்து 2G போன் தான் இந்தியாவில் வச்சு யூஸ் பண்றவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல பிளானா இருக்கும். தமிழ்நாட்டுக்கு கூடிய சீக்கிரம் வந்தா அது ஒரு நல்ல பிளானா இருக்கும். அதுக்கப்புறம் ட்ராய் கொடுத்த இந்த புது அப்டேட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா வந்து ட்ராய் சொல்ற விஷயம் வந்து ஒரு விஷயத்துக்கு வந்து மக்களுக்காக தான் சொல்றாங்க. நடுவில் கொஞ்சமா காசை ரீசார்ஜ் பண்ணி ஒரேடியா ஒரு வருடத்துக்கு வந்து ரீசார்ஜ் பண்ணும்போது எல்லாருக்குமே ஈஸியா இருக்கும் நெட் யூஸ் பண்றதுக்கு. நடுவில் வந்து இந்த பார்கெனு புது போட்டிகள் அதெல்லாம் இருக்காத அளவுக்கு வந்து நல்ல வந்து ஒரே ஒரு மார்க்கெட்டை யூனிக்கா கொண்டு போலான்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்குள்ள டெக்னிக்ஸ்ல வந்து எந்த டெக்னிக்ஸ் வந்து உங்களுக்கு சாகசமா இருந்துச்சோ கீழே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. மேற்கொண்டு வந்து இந்த டெக்னிக்ஸ்க்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க. மேற்கொண்டு வந்து இந்த டெக்னிக்ஸ் வந்து கண்டிப்பா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் உறவினர் கண்டிப்பா ஷேர் பண்ணணும். மேற்கொண்டு இந்த டெக்னிக்ஸ் யாரெல்லாம் இன்னைக்கு வந்து புதுசா நம்மளோட சேனல் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் கீழே போய் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல போயிட்டு கண்டிப்பா கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. மேற்கொண்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, Facebookல ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, Google Plusல ஃபாலோ பண்ணுங்க. அப்கமிங் நல்ல வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அன்டில் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அஹமத். பாய். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து இந்த கீழே இருக்க என்னோட இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சப்ஸ்கிரைப் பண்ணோன்னே வந்து இந்த பில் பட்டனை அழுத்திடுங்க. இல்லைனாலும் நீங்கள் வீடியோ பார்க்கும்போது வந்து இந்த வீடியோ கீழே வந்து உங்களுக்கு வந்து இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் நீங்கள் கீழே தெரியும் அந்த பட்டனை கூட அழுத்திட்டு பெல் பட்டனை அழுத்துங்க. அப்கமிங் வீடியோஸ் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது தான் வந்து அப்கமிங் வீடியோ வந்து சீக்கிரம் வந்துட்டு இருக்கோம்.